சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பை சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய தேதி 15/7/2026. தலைப்பு அம்மனின் மகிமை. சிறப்பு விருந்தினர் திருமுறை இசைவாணி சிவ காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா, நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 பொங்கலில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, அம்மனின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஏ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மனின் மகிமை, அதாவது ஆடி மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அம்மனோட மகிமையை பத்தி தான் எங்க பார்த்தாலும் எல்லாரும் பேசுவாங்க. அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா சிவன் அம்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அருள்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் தான் நமக்கு அருள்வா. இப்ப நம்ம சாதாரணமா சொல்லும் போதே ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படியே, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா செவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயக்குறது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான் இயக்குறாரு. ஆனா நமக்கு அருள் செய்யறது யாரு, அருள் நிலையில யாரு நமக்கு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் தான் நமக்கு வருவா. இப்ப நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் சீர்காழி குளக்கரையில அழுகுறாரு. அப்படி அழுகும் போது அப்ப சுவாமி தான் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, இத மாதிரி குழந்தை அழுகுது, நீ திருஞான சம்பந்தனுக்கு போய் பால் குடுத்துட்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அம்பாள் என்ன செய்யறா, பொற்கிண்ணத்துல அந்த பாலை ஞானப்பாலை குழைச்சி, ஞானத்தையும் குழைச்சி பால் கொடுத்தா அப்படின்னு. அப்ப அருள் அப்படின்னு, அருளாற்றல் அப்படின்னு வருதுன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான் வரா. இப்ப இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு ஒரு சிறப்பான நாள். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா விரதம் இருக்கிறது, அது மாதிரி வேண்டிக்கிறது, கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக எல்லாமே நடக்கும். திருமூலர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க. சவ் முதல் அவ் ஒரு ஹவ்வுடன் அம் கிரீம் கவுகளும் ஐயுளும் கலந்து கிரீம் கீம் என்று ஒவ்வில் எழும் அப்படின்னு. இது இந்த பாடல் பாத்தீங்கன்னா திருமந்திரம் 943 வர்ற பாடல். அதாவது நம்ம சக்தி வழிபாட்டுக்கு சில மந்திரங்கள் சொல்றாங்க. என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி அது யாரு அப்படின்னா அன்னை தான். அன்னை பராசக்தி தான் நம்ம பிரபஞ்ச சக்தியாக உருவெடுக்கிறாள். இந்த பிரபஞ்சத்துல சக்தி அப்படின்னா பராசக்தி அவதான் அப்படின்னு. அதாவது ஜீவராசிகளோட எல்லா இந்த உயிர்கள், அதாவது மனிதனா இருக்கலாம், புல் பூண்டு செடி கொடி, எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றலை தருகிறது அப்படின்னா அது மகாசக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆற்றல் யாருக்கிட்ட இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆற்றலை யாரு தரா அப்படின்னா மகா பராசக்தி அவதான் தரா அப்படின்னு. சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ஏன் சக்தி வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல சௌபாக்கியம், நம்ம சௌபாக்கியமா வாழணும், அதே மாதிரி நோய் இல்லாம வாழணும், அதே மாதிரி பயம், உலகத்துல நோய் இல்லாம இருப்பாங்க, சகல சௌபாக்கியத்தை இருப்பாங்க, ஆனா பயம்னு ஒண்ணு வரும்போது எல்லாமே மன நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப அந்த பயமும், இந்த உலகத்துல வாழுறதுக்கு நமக்கு பயமும் இல்லாம வாழணும். இதுக்கெல்லாம் அருள் யார் தருவா, ஆற்றல் யார் தருவா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அன்னை பராசக்தி தான் தரா. அந்த அம்மன் தான் நமக்கு அருள் தராங்க. அப்ப அம்மனை வணங்குனாக்கா சகல சௌபாக்கியம் கிடைக்கும், அதே மாதிரி நோய் வராம இருக்கும், பயம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நமக்கு அம்பாளை பத்தின அந்த அருள் சொல்லப்படுது. சக்தி வழிபாடுல முக்கியமான மந்திரம், நிறைய மந்திரம் சொல்றாங்க. அதுல ஹ்ரீம் அப்படிங்கிறதுதான் பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை பராசக்தி அவ எதுல இருக்கா அப்படின்னா அந்த ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்துலதான் இருக்காளாம். இத இந்த திருமூலர் பாடல்ல நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ அதுல இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா பீஜ மந்திரம் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளீம்,
ஸ்ரீம், க்ரீம், ஜம், கௌம், க்ரீம், ஹௌம், வௌம், சௌம். இதெல்லாம் வந்து என்னன்னா பீஜ மந்திரங்கள். இதுல அம்பாளுக்குள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரீம். அந்த மந்திரம் தான் வந்து அம்பாளுக்குள்ள பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த க்ரீம் அதுல வந்து யாரெல்லாம் இருக்கா, இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாக்கா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படி எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது போல. அதாவது காலையில குளிச்சுட்டு நம்ம தூய்மையான ஒரு ஆடையை உடுத்திட்டு அம்பாளுக்கு நம்ம பூஜை செய்யறோம், எப்போதும் செய்வோம். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லலாம்? குறைச்சலா 11 தடவை சொல்லணும். இல்லைன்னாக்கா 108 தடவை சொல்லலாம். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய நமக்கு அளிக்கும். சரி, இந்த மந்திரத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது, இந்த ஹு அப்படிங்கிறது என்னன்னா நெருப்பம். இதுல யாரு இருக்கா அப்படின்னா காளி தேவி இருக்கா. அப்ப காளி தேவி என்ன தரா? நமக்கு ஆற்றலை தராள். அப்ப காளி தேவிய நம்ம வணங்கும் போது, அதாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது காளிய வணங்குன ஒரு பலன் கிடைக்கும். அதாவது ஆற்றலை தருகின்ற காளி தேவி. அடுத்தது ஹிர், அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆகாயத்தை குறிக்கிறது. இந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்னன்னா சரஸ்வதியை குறிக்கிறது. சரஸ்வதி என்ன நமக்கு தருவா? நமக்கு அறிவை தருவா. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வித்தை அதாவது அறிவு வளர்றதுக்கு யார வணங்கணும்? சரஸ்வதியை வணங்கணும். அப்ப சரஸ்வதி அம்மனை வணங்குறதுக்குள்ள அந்த எழுத்து என்னன்னா ஹிர் அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈ, அதாவது இது வந்து சக்தி, அதாவது மகாலட்சுமியை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, மகாலட்சுமியை ஏன் வணங்கணும் அப்படின்னு, அதாவது என்னன்னா நமக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, ஒண்ணு நம்மள்ட்ட பணம் இருக்கணும், அடுத்தது அறிவு இருக்கணும், அடுத்தது ஆற்றல் இருக்கணும். இப்ப நம்ம நிறைய அந்த படத்துல எல்லாம் கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு, அப்ப எல்லாமே இருக்கணும். அப்ப எல்லாமே வரணும் அப்படின்னா யார வணங்கணும் அப்படின்னா பராசக்திய வணங்கணும். இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்துல இந்த ஹ்ரீம் இம் இருக்கு பாத்தீங்களா, ஹ்ரீம் ரீம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இம் கடைசியில ஹ்ரீம் இம்மு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் விந்து அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரம்மாண்டம். அதாவது என்னது? அறிவு, ஆற்றல், வீரம், இது எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டம். அதுதான் வந்து ஹ்ரீம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா திருமூலர் பாடல்ல முதல்ல சொன்னோம். 943 பாடல்ல சவ்வு முதல் அவ்வோடு ஹவ்வுடன் நம் கிரீம் சவ்வுகளும் ஐயுளும் கலந்து கிரீம் ரீம் என்று ஓவில் எழும் அப்படின்னு. அப்ப இந்த சவ்வு முதல் ஹவு வரை எல்லா மந்திரங்களும் சேர்ந்து இந்த ஹ்ரீம் ஸ்ரீம் அதுல வந்து என்ன அது இணைந்து வரும் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒரு தெய்வத்துக்கு, அதாவது என்னன்னா இது என்ன சொல்றாங்கன்னா நவகாரி சாதன சாரம் அதுல இருக்கிற ஒரு பாடல். இதுதான் வந்து என்னது அம்மனோட அந்த அருளை எப்படி வெளிப்படுத்துகிறது, எந்த மந்திரத்துல நம்ம சொல்லி வெளிப்படுத்தணும், எந்த மந்திரத்தை சொன்னாக்கா நமக்கு அவளோட அருள் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு அழகா வந்து இந்த மந்திரத்துல சொல்றாங்க. இப்ப இந்த அதாவது மந்திரம் மட்டும் செஞ்சா போதுமா, வேற எதுவும் வேண்டாமா, மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா அப்படின்னாக்கா மன சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் மந்திரம் சொன்னா கூட மனதுக்குள்ள வந்து பொறாமையோ அழுக்கோ அவகாரம் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன மந்திரம் சொன்னாலும் அது பலன் தருவான்னா பலன் தராது. தூய மனதோட எப்படி நம்ம தூய ஆடை அணிகிறோமோ அதே போல தூய மனதோட இருக்கணும். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னா மென்மையாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா ஒரு கத்தி குத்து, ஒருத்தனை கத்தி குத்திட்டு அதுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னால அந்த காட்சியை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பயமா இருக்கும், அதை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு பயம் வரும். அப்ப அத மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. அதாவது வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி காட்சிகள்லாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கத்தி குத்து, துப்பாக்கி சூடு, வெட்டுறது, குத்துறது. இப்ப இத பார்க்கும் போது நமக்கு அதாவது பெண்கள் எப்படி இருக்கணும்? மென்மையா இருக்கணும். சரி, நீங்க கத்தி குத்த பார்த்தாலும் சரி இல்ல பாக்கலனாலும் சரி மென்மையா இருக்கணும். மனது வந்து எப்படி இருக்கணும்னா மென்மையா இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு உயிர் துடிக்குது, இப்ப ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதை பார்த்தா நமக்கு கண்ணுல தண்ணி வரணும்.
அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாம நம்ம மனது வந்து கெட்டிப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடினத்தன்மையா இருக்குன்னா அப்ப என்ன ஆகாது, அந்த இரக்க குணம் நமக்கு இருக்காது. அப்ப இறைவனை நம்ம அடையணும், இறைவனை வேண்டணும், இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அந்த கோரிக்கை என்ன செய்யாதாம், பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மென்மையான, அதாவது ஒரு உயிருக்கு துன்பம் நேருது அப்படின்னா எப்படி வள்ளலார் சொன்னார் பாத்தீங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அதாவது பயிர் வாடுறதே அவர் என்ன பண்ணல, பொறுக்க முடியாம அவர் என்ன பண்ணார், வாடினாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு, அவர் மனது வந்து அவ்வளவு மென்மையா ஒரு இரக்க குணமா இருந்திருக்கு. அதே போலதான் நாமும் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நோய், இப்ப இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நோய் நிறைய வரும். ஏன்னா அந்த வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வெப்பத்தால நிறைய நோய் வரும். இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம அம்பாளை வந்து வழிபடணும். எப்படி வழிபடணும்னு வச்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து பாருங்க, கூழ் காய்ச்சி ஊத்துறது, அதே மாதிரி கஞ்சி வார்க்கிறது, அதே மாதிரி வேப்பிலை போட்டு மாவிளக்கு மாவு போடுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வேப்பிலையெல்லாம் கலந்து இப்ப நிறைய பேரை நான் பார்த்திருப்பேன். மாவிளக்கு மாவு போடுவாங்க வேப்பிலையோட, அந்த மாவை மட்டும் சாப்பிட்டுட்டு வேப்பிலையை என்ன பண்ணிடுவாங்க, அப்படி தூர போட்டுருவாங்க. அந்த வேப்பிலையே எதுக்கு அந்த மாவிளக்கு கூட போடுறாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா வேப்பிலை வந்து அவ்வளவு ஒரு நல்ல மருந்து, இன்னொன்னு நம்ம உடம்ப குளிர்விக்கிற மருந்து. அப்ப அந்த வேப்பிலைய சாப்பிடணும். அதே மாதிரி மஞ்சள், அதே மாதிரி எலுமிச்சை, அப்ப அதே மாதிரி கூழ், இதெல்லாம் வந்து ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த காலத்துல இந்த ஆடி மாசத்துல நமக்கு வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த வெப்பத்தால நிறைய நோய்கள் வரும். அப்படி நோய்கள் வரும்போது அதெல்லாம் தீர்றதுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி வரணும், நம்ம உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வரணும். இதெல்லாம் எது தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை. இன்னும் சொல்ல போனாக்கா கொரோனா வந்து நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப கொரோனா பீரியட்ல நோய் எதிர்ப்புக்காக என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் எலுமிச்சை சாறு, அதுக்கடுத்து இந்த வேப்பிலைய போட்டு காய்ச்சி டெய்லி மஞ்சத்தூள், வேப்பிலை இலை, எலுமிச்சை சாறு இத போட்டு, அதாவது எலுமிச்சம்பழத்தை அப்படியே போட்டு கட் பண்ணி அப்படியே போட்டு அதை டெய்லி குடிக்க சொன்னாங்க. அப்படி குடிக்கும் போது கண்டிப்பா அத மாதிரி குடிச்சவங்க அத்தனை பேருக்கும், எங்க வீட்டுல நாங்க அப்படிதான் குடிச்சோம், எங்களுக்கு யாருக்குமே எந்த கொரோனாவால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல. ஏன்னா இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தியை தருது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யறோமானா விட்டுட்டோம், எல்லா இடத்துலயும் நோய் இருக்கு அப்படிங்கறதுனால செஞ்சோம், அதுக்கப்புறம் விட்டுட்டோம். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யணும். இந்த நோய் எதிர்க்கிற சக்தி, இதை தீர்க்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னா அம்பாளுக்கு தான் இருக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு போடுற அந்த வேப்பிலை, எலுமிச்சம்பழம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யறோம், நோயை தீர்த்துக்கிறோம். அப்ப அந்த தீர்க்கிற சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா அம்பாளுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஆடி மாத மகிமை, ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அது வந்து ரொம்ப விசேஷமா எல்லா கோயில்லையும் வந்து பாத்தீங்கன்னா தீமிதி இருக்கும், வேண்டுதல்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு வேண்டுதல்களும் எல்லாரும் நிறைவேற்றுவாங்க. ஒரு இதுவும் பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி ராகு கால பூஜை, அது மாதிரி கன்னியா பூஜை, இதெல்லாம் வந்து விளக்கு பூஜை, இத மாதிரி ஆடி மாதத்துலதான் இந்த பூஜைகள்லாம் நிறைய செய்வாங்க. ஏன்னா அந்த ஆடி மாதங்கிறது அவ்வளவு சிறப்பானது. இந்த ஆடி மாதத்துல நம்ம அம்மனை வழிபடும் போது நமக்கு நோய் தீருது, சகல சௌபாக்கியமும் அம்பாள் நமக்கு தரா. அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல இருக்கிற அத்தனை வெள்ளிக்கிழமையும் அத்தனை செவ்வாய்க்கிழமையும், நீங்க மத்த நாள்லாம் கூட பாருங்க கோயில்ல அவ்வளவுதான் கூட்டம் இருக்காது. இப்ப முக்காவாசி கோயில்ல பாத்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்குதான் கூட்டம் இருக்கு. மத்த நாள்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை கூட கோயிலுக்கு போனோம்னா கூட்டம் இருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஆனா அதே இது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லயும் பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைஞ்சு வரும். ஏன்னா அந்த ஆடி மாசம் அவ்வளவு ஒரு அற்புதமான மாதம். அதனால அந்த சமயத்துல நம்ம போய் அம்பாளை வேண்டதுனால நம்ம என்ன வேண்டுறோமோ அது நமக்கு கிடைக்குது. அதனால அந்த மாதத்துல நம்ம கண்டிப்பா போய் என்ன செய்யணும், அம்பாளை வந்து வழிபட்டு வரணும். அத மாதிரி இந்த அம்பாளை வணங்குறோம் பாத்தீங்களா, இது வந்து என்னன்னா துயர் துடைக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காணாம ஏதோ ஒரு பொருள் நமக்கு காணாம போயிட்டு அப்படின்னா அது கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. அதே மாதிரி யாராவது நம்ம வீட்டுல காணாம போயிட்டாங்கன்னா அவங்க கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது. அப்புறம் அதே மாதிரி பிரிஞ்சவங்க, இப்ப 2 பேரும் சண்டை போட்டிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. அதே மாதிரி தீராத நோய் தீர்றதுக்கு வேண்டிக்கிறது. அப்புறம் சகல தோஷங்கள், இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு திசை, கேது திசை, அது மாதிரி செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு வந்து இந்த ஆடி மாதத்துல வந்து நம்ம அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு
இல்லைன்னா அம்மனை வேண்டிக்கிட்டு இல்ல பிரார்த்தனை அப்படி பண்ணோம்னாக்கா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடி மாதத்துல வேண்டிக்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்னது நல்ல அருளை தரும். இப்படிதான் வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு தந்தை, ஒரு ஒரு குடும்பம், அதுல அப்பா அவர் என்ன பண்றாரு, மதுரை மீனாட்சியை எப்போதும், அதாவது எந்த சமயத்திலயும் மதுரை மீனாட்சியை வணங்கிட்டு இருப்பாராம். அவர் வணங்கும் போது எப்படி வணங்குவார் அப்படின்னா, அவர் வந்து மெடிக்கல் ஷாப், இந்த மருந்து பொருள் எல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கடை வச்சிருக்கிறாரு. காலையில வந்த உடனே அந்த மீனாட்சி அம்மன் படம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, போட்டோ. அதை சுத்தமா தொடச்சிட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு பொருத்தி அந்த அம்மனுக்கு, அந்த அம்மன் போட்டோவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தன்னோட வேலையை ஆரம்பிப்பார். என்ன ஒரு நாளும் அதை செய்யாம அவர் என்ன பண்ண மாட்டாரு, தன்னோட வேலையை தொடங்க மாட்டார். அப்படி இருக்காரு. ஆனா அவங்க அடுத்தது அவங்க பையன் சின்ன பையனா இருக்கான், அவன் வந்து எப்போதுமே அப்பா செய்யறத பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து என்னன்னா அந்த செயல்ல வந்து ஒரு நம்பிக்கை வரல. அவனுக்கு என்னன்னா டெய்லி அப்பா வந்து இதை வேண்டுறாரு வைக்கிறாரு, என்ன அதுல பெருசா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அவனுக்கு. இவனை வரும்போது நீ வந்து கும்பிடு, இல்ல பத்தி பொருத்தி வையி, இல்ல சாம்பிராணி ஏத்து அப்படின்னு சொன்னா, ஏமா அப்பா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லப்பா, என்ன விட்டுருங்கப்பா, நீங்க செய்றீங்கல்ல அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலைக்கு வந்துடும். சரின்னு இவரும் வந்து ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்துறது இல்லை. அதாவது பக்திங்கிறது வந்து தானா வரணும். நம்ம சொல்லி இதே மாதிரி நீ இதை வணங்குனா இது கிடைக்கும், இதை வணங்குனா அந்த கோயிலுக்கு போனா அது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு அவங்கள வந்து ஆசை மூட்டி நம்ம வணங்க வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கா என்ன செய்யணும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அவங்களுக்கா அந்த அருள் இருந்தாதான் அவங்க வணங்குறதுக்கும் வருவாங்க. அதனால அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, அவனை வந்து ரொம்ப கட்டாயமும் படுத்துறது கிடையாது. சரி அவனுக்குன்னு ஒரு நேரம் வந்து அவன் செய்வான் அப்படின்னு விட்டுறாரு. இப்படியே காலம் போகுது. இந்த பையன் பெரிய பையனாயிடுறான். அப்பா செய்த அதே தொழிலையே இப்ப இவனும் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் அப்பா செஞ்ச மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. அப்பா ஆனா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு காலகட்டம் ஆனோன்னு அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி அவர் கடைக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்த நிமிஷம் அவர் உயிர் விட போறாரு. அப்பா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் வந்து சின்ன குழந்தையில இருந்து உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் உனக்கு இல்ல, பரவாயில்ல, இருந்தாலும் வந்து நான் ஒரே ஒரு வேலை சொல்றேன், அதை மட்டும் நீ செய்யறியா அப்படின்னு கேக்குற. கண்டிப்பா செய்யறப்பா, சொல்லுங்கப்பா நீங்க என்ன சொன்ன. ஆனா இந்த பையன் வந்து கடின உழைப்பாளி. சாமி மேலதான் நம்பிக்கை இல்லையே ஒழிஞ்சு மத்தபடி நல்லா உழைக்கிற பையன் தான். அப்ப அவர் சொல்றாரு, நீ நல்லா கடுமையா வேலையெல்லாம் செய்யற, நல்லா உழைக்கிற, ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு இதை மட்டும் செய்ய, நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. சரி சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா. சொன்னோன்னே, நீ சாமியெல்லாம் அம்பாளெல்லாம் நீ வணங்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா டெய்லி நீ என்ன பண்ற, நான் வச்சிருந்த அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நீ என்ன செய்யற, சுத்தமா நான் எப்படி செஞ்சேனோ சுத்தமா தொடச்சிட்டு ஒரு விளக்கு பொருத்தி வச்சு பத்தி தூபம் எல்லாமே நீ மாலை போட்டு அப்படி டெய்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வணங்கல்லாம் தேவையில்லை, உனக்கு நம்பிக்கையோட நீ அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன செஞ்சனோ அதை மட்டும் நீ செய்ய, அப்படி செஞ்சுக்கிட்டே வா. சப்போஸ் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டெய்லி இதை மறக்காம செஞ்சிரு. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்ப ரெண்டு கையும் கூப்பி நீ அம்பாள்கிட்ட உன்னோட குறைய சொல்லு, அம்பாள் கண்டிப்பா தீர்த்து வைப்பா. நீ டெய்லி வணங்கணும்லாம் நான் சொல்லல, உன்னை வற்புறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அப்படி இவனோட தொழில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கர மழை, கரண்ட் எல்லாம் இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வரான். ஓடி வந்து என்ன சொல்றான்னாக்கா, இத மாதிரி அண்ணா அண்ணா எனக்கு வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த சீட்ல எழுதி இருக்கிற மருந்தை வந்து உடனே வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு, எங்க அம்மா வந்து இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், உடனே இந்த மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மருந்தை எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு. சரின்னு ஒரே இருட்டா இருக்கு. அப்ப இந்த மருந்து இருந்த இடம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எப்படியும் டெய்லி மருந்து எடுத்து கொடுக்கறதுனால அவனுக்கு ஞாபகம் இருக்கும்ல. அதனால என்ன செஞ்சா, அந்த இருட்டிலேயே தடவி பார்த்து அந்த மருந்து எடுத்து கொண்டாந்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். அந்த பையனும் ஓடி போயிட்டான். மருந்து எடுத்துட்டு அவன் அந்த இருட்டுக்குள்ளே மழையிலே நனைஞ்சு அவன் ஓடி போயிட்டான். ஓடி போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு, அவன் போன ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கழிச்சு கரண்ட் வந்துச்சு, நல்லா வெளிச்சமா ஆயிட்டு. வெளிச்சமான உடனே அந்த கடையை பாக்குறான். பார்த்த உடனே இந்த மருந்து எடுத்து கொடுத்தோம்னா அந்த இடத்துல பாக்குறான். வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் இருக்கும் பாத்தீங்களா மருந்து,
அது அப்படியே இருக்கு. அவன்கிட்ட அவன்கிட்ட ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்கறான். ஆனா அந்த மருந்து திரும்பியும் அங்கேயே இருக்கு. என்னடா அது, அவன்கிட்ட நம்ம கொடுத்தோமே ஒரு பாட்டில், அந்த மருந்து இங்கே இருக்குதே, அவன் ஒரு சமயம் எடுத்துட்டு போகாம ஓடி போயிட்டானா, எப்படி போயிருப்பான், நம்ம கையில தானே கொடுத்தோம் அப்படின்னு. அப்பதான் வந்து அடுத்தது ஒரு நிமிஷம் இந்தாண்ட பாக்குறான். அந்தாண்ட வந்து ஒரு பாட்டில் அவன் வச்சது. என்ன பாட்டில் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எலி மருந்து வாங்கிட்டு போயிட்டு அது வேண்டான்னு சொல்லி திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்கிறார். அந்த மருந்த இருட்டுக்குள்ள, எலி மருந்து அது வந்து விஷம். அப்ப அந்த மருந்த வந்து நம்ம கரெக்டா அந்த இடத்துல வைக்கணும். நம்ம இருட்டுக்குள்ள எங்கேயாவது வச்சிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த மருந்தை வந்து முன்னாடியிலே வச்சிருந்திருக்கான். இப்ப இவன் முன்னாடி வச்ச உடனே இந்த மருந்து எடுத்து கொடுத்தான் பாத்தீங்களா, இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மருந்த வச்ச உடனே அதுக்கப்புறம் இவர் வைக்கலான்னு இந்த பையன், அதாவது அதோட இடத்துல வைக்கலான்னு இந்த விஷ பாட்டில் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை தூக்கிட்டு அவன் ஓடிட்டான். இந்த சின்ன பையன் இருட்டுல பாட்டில வச்ச உடனே அவன் எந்த பாட்டில, அந்த இருட்டுக்குள்ள எந்த பாட்டில எடுக்கிறான் தெரியாம அவன் அந்த விஷ பாட்டில எடுத்துட்டு போயிட்டான். இப்ப போனவன் சின்ன பையன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருந்தை கொடுத்தாதான் அவங்க அம்மா வந்து உயிர் பிழைப்பாங்க, அப்படி ஒரு நிலைமை. அப்ப இவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏன்னா நம்ம வந்து அந்த பையன்கிட்ட கையில கொடுத்துருக்கோம். இங்க வச்ச உடனே அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த பாட்டில எடுக்காம பக்கத்துல இருக்க பாட்டில எடுத்துட்டு ஓடி இருக்கான். அப்ப வந்து தப்பு நம்ம மேலதான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனாக்கா நம்மளதானே வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன்ட்ட நீ இந்த மாதிரி விஷ பாட்டில கொடு. இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்ப அவங்க அம்மா வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கு, இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. இப்ப இந்த சின்ன பையன் அவனுக்கே தெரியாம இந்த விஷத்தை கொண்டு அவனே அம்மாவுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப அவன் சொல்றான், ஐயோ இந்த சின்ன பையன் கையாலே அவங்க அம்மாவுக்கு விஷம் கொடுக்கற மாதிரி ஒரு நிலைமைய நான் ஏற்படுத்தி தந்துட்டேனே, நான் என்ன செய்யறது, பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அவனுக்கு வேர்த்து கொட்டுது. என்ன செய்யறதில்ல. அந்த பையன் அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல, எங்க போனான், எந்த வழியா போனான், போய் கூட நம்ம வாங்கிட்டு வரலான்னாலும் மழை பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு வேற இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல இவனுக்கு. அப்படி என்ன பண்றான், சரி அப்பதான் நினைப்பு வருது. அப்பா வந்து என்ன சொன்னாங்க, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நீ என்ன பண்ணு, கையெடுத்து அந்த அம்பாள் முன்னாடி வணங்கு, மீனாட்சி அம்மனை வணங்கு, அவனுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்னு அப்பா சொன்னாரு பார்த்தீங்களா, அது அவனுக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வருது. வந்த உடனே என்ன செய்யறான், கைய கூப்பி சொன்ன, தாயே நீதான் வந்து என்ன காப்பாத்தணும், அந்த சின்ன பையனோட அம்மாவுக்கு எதுவும் நிகழாம நீ அந்த பையன் கையால எதுவுமே அவனுக்கு நிகழ்ந்துடக்கூடாது, அவங்க அம்மாவுக்கு நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்ன செய்யறான், கண்ணீர் மல்க அப்படியே வேண்டிட்டு இருக்கும் போதே அடுத்த நிமிஷமே அண்ணான்னு ஒரு குரல் கேட்குது. குரல் கேட்டவொடனே திரும்பி பாக்குறான், அந்த சின்ன பையன் நிக்கிறான். இன்னொன்னு அவனுக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது இந்த இதை வாங்கிட்டு போனது, இந்த மாதிரி விஷ பாட்டில் கொண்டாந்து குடுத்துட்டீங்க என்னகிட்ட அப்படின்னு திருப்பி கொண்டு வந்தானா, இல்ல எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்தேன், எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல போறானா, என்ன சொல்ல போறான். அதாவது அவன் ஒரு நிமிஷம் வந்து அவன் என்ன சொல்ல போறான்னு இவனுக்கு மனசுக்குள்ள அப்படியே பயமும் இதுவும் அப்படியே நெஞ்ச அடைச்சுதான். உடனே அப்ப அவன் சொன்னானா, ஏன்னா நான் மழையில ஓடுனேன்னா, அப்படி ஓடும் போது கீழே ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான்னா, அந்த பாட்டில் உடைஞ்சு மருந்தெல்லாம் அப்படியே கொட்டிடுச்சுன்னா, எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சுன்னா, நீங்க வேற பாட்டில் இருந்தா எனக்கு தருவீங்களாண்ணா, என்கிட்ட காசு இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம், அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அப்ப அந்த பையன் திரும்பி வந்தான்னா எப்படி இருக்கும், அந்த பையனே அப்படியே எப்படி தோணுச்சான், அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனா அவனுக்கு தோணுச்சான். அந்த கையெடுத்து கும்பிட்டான் பாத்தீங்களா, அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே தாரையா விழிஞ்சுதான். உடனே அந்த பையனுக்கு என்ன பண்றான், அந்த நல்ல மருந்து, இப்ப உள்ள மருந்து எடுத்து அவன் எடுத்து வச்சான் பாத்தீங்க, அந்த மருந்து எடுத்து திருப்பி கொடுத்துட்டு, அப்பா சொன்னது எவ்வளவு ஒரு உண்மை. நம்ம வந்து அனுபவம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா நம்ம அனுபவத்துல வர்றதுதான். இப்ப அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்க அப்பாவுக்கு கூட நேர்ந்திருக்கலாம், இல்ல அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு மகிமை, இந்த கருணை கிடைச்சிருக்கலாம். ஆனா இவனுக்கு அது தெரியல. அதனாலதான் இவன் என்ன பண்றான், அம்மனை கும்பிடுறதுனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு அலட்சியமா இவன் நினைச்சான். ஆனா அதே இது பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இதுவரைக்கும் அவன் வந்து அதை வந்து ஒரு கடமையா, அப்பா என்ன சொன்னாரு, காலையில எந்திரிச்சோன்னா அந்த வந்து கடைக்கு வந்தோடனே அந்த போட்டோவை தொடச்சு வைக்கணும், அதுக்கு அடுத்து அதுக்கு மாலை போடணும், அதுக்கு பொட்டு வைக்கணும், அதுக்கு அடுத்து சாம்பிராணி பொருத்தி வைக்கணும், அதுக்கு அடுத்து பத்தி பொருத்தி வைக்கணும், விளக்கு பொருத்தி வைக்கணும், இவ்வளவுதான். இது வந்து ஒரு கடமையா, ஒரு வேலை மாதிரி. இப்ப நம்ம எப்படி எழுந்த உடனே வாசல் தெளிச்சு கூட்டுறோம், அந்த மாதிரி ஒரு கடமையா செஞ்சான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், அதை உணர்ந்து
அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வந்து, இந்த ஒரு சூழ்நிலை வந்து வரவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்துடுச்சே அப்படின்னோடனே அவன் கையெடுத்து கும்பிட அடுத்த நிமிஷமே அண்ணான்னு அந்த குரல் கேட்டுது பாத்தீங்களா? அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்ப அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றானா, உண்மையாவே அம்மனை வந்து வணங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு நமக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி, நமக்கு அனுபவம் வந்தாதான் நம்ம என்ன பண்றோம், தீவிரமா வணங்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு தெரியாம நிக்கிறோம், அப்ப நமக்கு வழி தெரியாம இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு வழி சொல்றாங்க. இந்த பஸ்ல போகாதீங்கம்மா, இந்த பஸ்ல போகணுமா, இல்ல இந்த வழியா போங்கம்மா அப்படின்னு நமக்கு சொல்றாங்கன்னா, அது யாரு சொல்றா? அம்மன் தான் நமக்கு என்ன பண்றாங்க, வழி காட்டுறாங்க. இதே அதாவது அம்மன்ல வந்து 2 வகையான அம்மன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா அருள் வடிவம். இப்ப மாரியம்மன் அதெல்லாம் வந்து அருள் வடிவம். அதாவது என்னன்னா, இது வந்து ரொம்ப வந்து யாரையும் வந்து வதம் செய்யாம இருக்கும். ஆனா பெருமாள் நம்ம இது பெருமாள் அவதாரம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, கண்ணன் பிறக்கறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, 8 குழந்தைக்கு முன்னாடி 7வது குழந்தை. அப்போ அது வந்து என்ன ஆகுது, காளியாதான் உருவெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அந்த குழந்தையும் வந்து இறைவன் படைச்சாரு அப்படின்னா, அந்த காளியையும் ஏன் படைச்சாருன்னா, துஷ்ட நிக்கிரகங்கள் செய்யறதுக்காக அந்த காளிய படைச்சாரு. அப்ப அதாவது இப்ப ரொம்ப கொடுமைக்காரனா ஒருத்தன் இருக்கான்னா, அவனுக்கு மென்மையா புரிய வைக்க முடியாது. அந்த இதுல கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு புரியுற பாஷையில சொல்லணும் அப்படின்னு. இப்ப மனிதர்களுக்கு வார்த்தையால சொல்லணும், எரும மாடுனா அடிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி கொடுமைக்காரவங்களை என்ன பண்றாங்க, காளின்னு ஒரு உருவத்தை கொடுத்து, அம்பாள் தான் அவ்வளவு பராசக்தி தான். அவ என்ன பண்றா, அவ வந்து கடுமையா தண்டிச்சு நீ செஞ்சது தப்பு அப்படின்னு அந்த தண்டனையை கொடுத்த பிறகு அவனை உணர வைக்கிறான். அப்ப அந்த மாதிரி இப்ப இந்த பையனே என்ன பண்றான், அப்பா இருக்கும்போது சொல்லும் போது அவன் புரிஞ்சுக்கிட்டானா? இல்ல. அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போதுதான் அந்த அம்பாளோட சக்தியை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்பாளை வணங்க ஆரம்பிக்கும். அது போலதான் நிறைய கொடுமை பண்றவங்க, நிறைய தப்பு பண்றவங்கள என்ன பண்றா, அம்பாள் வந்து தண்டிக்கிறா. அப்ப அந்த மாதிரி இந்த சாந்த ரூபம் இல்லாம, இப்ப மாரியம்மன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சாந்த ரூபம். அப்ப நம்ம அவங்கள்ட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஆனா அதே இது பாத்தீங்கன்னா உக்ர ரூபம் அப்படின்னு இருக்கு அம்பாள்ல. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாராகி, காளி, மீனாட்சி, பொன்னிறத்தார், தோட்டுக்காரி அம்மன், இது ஒவ்வொரு பேர். அது மாதிரி இங்க வந்து எங்க சைடுல வந்து உப்புச்சந்தை மாரியம்மன் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற தெய்வங்கள் என்ன செய்யுதுன்னாக்கா, இது வந்து பரிவார தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு தண்டனையை கொடுத்து, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தீராத நோயை கொடுத்து, அவங்க செய்யற தப்புக்கு ஒரு தண்டனையை அனுபவிச்ச பிறகுதான் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதோட உண்மையான இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அம்பாளோட அருளை புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல இப்ப இந்த உப்புச்சந்தை மாரியம்மன் சொன்ன பாத்தீங்களா, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இந்த மாரியம்மன் எப்படி வந்தது அப்படின்னா, அதாவது அம்பாள் வந்து எல்லா இடத்துலயுமே, இப்ப ஒரு மாரியம்மனா இருக்கட்டும், காளியம்மனா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறுல இருந்தா அந்த அம்பாள் எல்லாம் வந்து நமக்கு வருவாங்க. இந்த இடத்துக்கு அருள் செய்யணும் அப்படின்னா அந்த அம்பாள் அந்த இடத்துக்கு எப்படி வந்தா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வரலாறு இருக்கும். இந்த பரிவார தேவதைகளுக்கு எல்லாமே ஒரு வரலாறு இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி அவ தோன்றுனா அப்படின்னு. இப்ப நாகப்பட்டினத்துல கூட பாத்தீங்கன்னா 1000 காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளும் வந்து 1000 பொருளை வந்து நைவேத்தியம் பண்ணணும். வெத்தலைன்னா 1000, பாக்குன்னா 1000, பழம்னா 1000, அந்த மாதிரி 1000 வச்சு பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வரலாறு இருக்கு. இந்த உப்புச்சந்தை மாரியம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர்ல நாதஸ்வரம் வாசிப்பாங்க பாத்தீங்களா. அப்ப இந்த சைடு அவங்க வராங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் தஞ்சாவூர்ல இருக்கிற மன்னனுக்கு வாசிச்சுட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாம் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, மேளம் வாசிக்கிறவங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம், அதாவது இந்த பூம்புகார் சைடுல ஏதோ ஒரு விழா, அதுக்கு எல்லாரும் வராங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கார் வசதியோ பஸ் வசதியோ கிடையாது. இந்த இதுலதான் வருவாங்க, மாட்டு வண்டியில தான் வருவாங்க. அங்கங்க தங்கி இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வருவாங்க. இப்ப அங்கேருந்து தஞ்சாவூர்ல இருந்து வரணும்னா குறைஞ்சது ஒரு 5 நாள் 6 நாள் அவங்களுக்கு ஆயிருக்கும், இல்ல ஒரு 10 நாள் கூட ஆயிருக்கும். இப்ப அப்படியே அந்த மாதிரிதான் வந்து அப்ப வரும்போது இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, அப்ப வந்து இப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, இப்பன்னா வந்து ஒரு வாத்தியம் வாசிக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க குடும்பத்தோட வராங்கன்னா குடும்பத்தோட எல்லாரும் வருவாங்க. அந்த குழந்தைங்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்துதான் வருவாங்க. இங்க வந்து வாத்தியம்லாம் வாசிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட தான் போகும்.
அப்படி வரும்போது அதுல வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தை அதையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அம்மை போட்டுருது. அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மை போட்டுச்சுன்னா அது தீவிரமா பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தீவிரமா ஆச்சுன்னா குழந்தை இறந்துரும். அதே போலதான் இந்த குழந்தையும் என்ன ஆகுது, அம்மை போட்டோம்னா இறந்துரும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூம்புகார் ரோட்ல இந்த செம்மனார் கோயிலை தாண்டி அந்த உப்புச்சந்தை மாரியம்மன் அப்படின்னு அந்த மாரி உப்புச்சந்தைன்னு இருக்கிற இடத்துல அந்த குழந்தைய என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இறந்து போன குழந்தைய இப்பெல்லாம் நான் ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படிலாம் அப்ப செய்ய முடியாது. எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அந்த இடத்துல புதைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த 2 வயசு குழந்தைய வந்து அந்த இடத்துலயே புதைச்சிட்டு அவங்க அப்படி போயிடுறாங்க. அப்படி போன உடனே பாத்தீங்கன்னாக்கா போயிட்டு நாதஸ்வரம் அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. போயிட்டு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இந்த விழா முடிஞ்ச உடனே ஊருக்கும் திரும்பி போயிட்டாங்க. இப்ப இந்த குழந்தைய புதைச்சாங்க பாத்தீங்களா, இந்த குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா அம்பாலா அந்த இடத்துல உருவெடுக்கிறதுக்கு அவதாரம் செய்யறதுக்கான ஒரு இது. அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த பகுதியில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் விளையாடும்ல, அப்ப இதுவும் சின்ன குழந்தையா அந்த 2 வயசு குழந்தையா அந்த குழந்தைங்க கூட விளையாடுது. அதுக்கப்புறம் அப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வீட்டுல போய் எல்லா குழந்தைங்களும் சொல்லுது, எங்க கூட ஒரு அழகான குழந்தை விளையாடுது, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனா அது மறைஞ்சு போயிடுது. அப்ப அவங்க குழந்தைங்க ஏதோ ஒரு அழகா ஒரு குழந்தை இருக்கும் போல இருக்கு அதனால சொல்லுதுங்கன்னு இவங்களும் ஒன்னும் ஒரு பெருசா எடுத்துக்கல. ஏதோ சொல்றாங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்ப ஒரு நாள் அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேக்குது. அம்மா உங்க வாய்ஸ் கேட்கலைங்கம்மா. ரொம்ப நேரமா கேட்கலையே, அப்புறம் கேட்கலையா? ஏமா ரொம்ப நேரமா கேட்கலையே, அப்புறம் கேட்கலையா? இப்பதாங்க ஒரு 2 நிமிஷமா கேட்கல. நான் போன் வச்சுட்டு கையில இதுக்கு வரேன், ஒரு நிமிஷம். ஈஸ்வரா, ஈஸ்வரா. என்னமா அம்மா கேக்குற, கேமரா ஆன் பண்ணுங்க. ஹலோ, நான் ஆன் பண்ணிதான் இருந்தேன். ஷேர் வீடியோ ஆஹ் கொடுங்க, ஷேர் வீடியோ கொடுங்க, ஷேர் வீடியோ கொடுங்க. ஓகே, அப்படி கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே. ஆஹ் முன்னாடில இருந்து சொல்லவா இல்ல? அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, அடுத்த வீட்டுக்கு போய் கேக்குது. அடுத்த சரி வீட்டுல ஓகே மேம், அந்த லாஸ்ட் நீதான் கூழ் லாஸ்ட் காய்ச்சி வச்சிருக்கிய, கேட்கல போல. களி கிண்டி வச்சிருக்கிய, அதை தாயேன் அப்படின்னு. இது என்ன அப்படி மிரட்டி கேக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப பிச்சை எடுக்கிறவங்க எப்படி இருக்கணும், அம்மா இருந்தா தாங்கம்மா அப்படித்தானே கேட்கணும். ஆனா அந்த குழந்தை மிரட்டி கேக்குதுன்ன உடனே அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு நான் அதுல இருந்துதான் சொல்றேன். ஓகேவா? சரிங்கம்மா. நான் அந்த அந்த அடுத்த இதுல இருந்துதான் சொல்றேன், அந்த கட்டாச்சு இல்ல அதுல இருந்து. ஓகேம்மா. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, மிரட்டி கேட்ட உடனே அவங்க உடனே சொல்றாங்க, வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ வெளியில அப்படின்னு
விட்டுடுறாங்க. அப்படி விரட்டி விட்டோன்னே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அடுத்த வீட்டுக்கு போகுது, 3வது வீட்டுக்கு போகுது. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அப்படியா உனக்கு ரொம்ப பசிக்குதா, சரி சிவாய நம்ம கண்ணி பண்ணவா. ஓகே. அப்ப அந்த 3வது வீட்டுக்கு போய் அந்த குழந்தை கேக்குது. கேட்ட உடனே அந்த 3வது அம்மா என்ன பண்றாங்கன்னாக்கா, சரி நான் பின்னாடி பின்னாடி வா சாப்பாடு தரேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி யாராவது தெரியாதவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் விட மாட்டாங்க. அவங்க எந்த ஜாதியோ என்ன, ஏன்னா அந்த காலத்துல ஜாதிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த ஜாதி குழந்தையோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி போன உடனே அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, களி 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 சோறு வச்சு அதுக்கு கீரை துவட்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி இருக்கிற இடத்துலயே படுத்துக்குது. படுத்தோடனே இந்த அம்மா பார்த்துட்டு, சரி இந்த பொண்ணு படுத்துட்டு அப்புறமா எந்திரிச்சு போயிரும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காசு சாத்திட்டு இந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. உள்ள போனோடனே உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். வந்து அந்த 2 வீடு முன்னாடி கேட்டாங்கல்ல, அந்த 2 வீட்டு அந்த அம்மாக்கள்லாம் இங்க இருந்து வர்றாங்க. வந்து இந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாளா, இது மாதிரி சாப்பாடு கேட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சொன்னா ஆமா அப்படின்னு. நான் என்கிட்ட சாப்பாடு கேட்டா இல்லன்னு சொல்லிட்டேன். சொன்னா எங்க வீட்டுல முன்னாடி இவளுக்கு எப்படி கொடுக்க முடியும், அதனால நான் கொடுக்கல. இந்த பானை அப்படியே உடஞ்சு போச்சு. வந்து அவ போய் நான் போய் பால் காய்ச்சல தானே எல்லாரும் செய்வாங்க. இப்பதான் நம்ம விஞ்ஞானமா அது இதுன்னு கண்டுபிடிச்சு தீராத. ஆனா அப்பெல்லாம் வந்து என்ன, எல்லாம் மண் பாத்திரத்துல எல்லாமே செஞ்சாங்க. அப்ப நான் பால் காய்ச்சினா பாலும் வந்து கொஞ்ச நேரத்திலேயே உடஞ்சி பாலெல்லாம் அடுத்து. அதான் அந்த பொண்ணு ஏதாவது சுனியகாரி இருக்குமா என்னன்னு தெரியல. உடனே சாப்பாடு கேட்டு நான் இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு எங்களுக்கு வந்து பயமா இருக்கு. உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், அப்படியா எனக்கு தெரியல, அந்த பொண்ணு பார்க்க நான் பின்னாடிதான் சாப்பாடு கொடுத்துட்டு படுத்துக்கிறேன்னு, சரி படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் பின்னாடிதான் படுத்திருக்கா, சூனியக்காரியா இருப்பா போல இருக்கு, சாப்பாடு போடலன்னு இந்த மாதிரி உடஞ்சு போச்சு. அத மாதிரி பால் பாத்திரம்லாம் உடஞ்சு போச்சு, அதனால நீ பின்னாடி போய் பாரு, ஏதாவது செஞ்சுட்டு போய் ரொம்ப என்னடா இப்பதானே படுத்துக்கிட்டாங்க அது காட்டி காணுமே. இவங்க அப்படி எல்லாம் பேரும் அப்படி பேசி பேசி கறந்து விட்டாங்க. அப்புறம் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடி மாதம் அங்க வந்து அங்க உள்ள கோயில்ல பூஜை எல்லாம் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த அம்பாள் ஒண்ணு சாப்பாடு போட்டாங்க. அந்த அப்பா அவங்க சொல்றாங்க, வந்து நான் தான் அம்பாள் வந்திருக்கிறேன், என்னை பிரதிஷ்டை பண்ணி எனக்கு கோயில் கட்டி நீங்க வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன், எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேல சாமி வந்து அந்த அம்மா சொன்ன உடனே சரி, என்ன மக்கள் எல்லாம் அதான் சொல்லிட்டாங்க. அடுத்த நிமிஷம் எல்லாரும் அதே போல என்ன பண்றாங்க, கோயில் கட்டுறாங்க. இணங்கி கோயில் கட்டுறாங்க. பூஜை பண்றது, பூஜை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ வந்து யாரு பூஜை பண்றது கேட்கும் போது மறுபடியும் சாமி வந்து எனக்கு யாரு பூஜை பண்ணணும்னு பண்ணுவாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாது சரின்னு இவங்க அந்த என்ன செய்யறாங்க, அம்பாளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா பூஜை மட்டும் பண்ணாம அப்படியே நடந்து. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் வந்து இந்த கோயில் மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு குடும்பம் இருக்கு, என்ன செய்யுங்க இங்க வந்து பூஜை பண்ணுங்கன்னு கேளுங்க அப்படின்னு அம்பாள் வந்து
வாக்கு சொல்றான். சொன்ன உடனே இவங்க போய் கேட்க போறாங்க. அப்போ உடனே அவங்க சொன்னாங்களாம், நீங்க என்ன சாதாரணமா ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிட்டு நாங்க வந்து தஞ்சாவூர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு இடத்துலயும் அம்மனோட அருள் எப்படி வந்து வேலை செய்யுது, அம்மனோட அருள் எப்படி வெளிப்படுது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும். ஒரு ஒரு ஊர்ல அப்படிதான் அம்பாளை வந்து அந்த அந்த அம்பாள் வீதி உலா வரும் பார்த்தீங்களா, அப்ப வந்து ரெண்டு ரெண்டு அம்மாக்கள் என்ன பண்றாங்களா, கிண்டல் பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது என்னன்னா, அம்பாளுக்கு வந்து பச்சை பட்டு புடவையோ என்னமோ கட்டியிருக்காங்க, சொன்ன இதெல்லாம் போட்டுட்டு வர்றா அப்படி இப்படின்னு அம்பாளை வந்து கிண்டல் பண்றது. சொன்ன அம்பாளுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்கு அப்படின்னு அப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. அம்பாள் அப்படியே வந்துகிட்டு இருக்கு, இவங்களும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க நடந்து போற ஒரு இடத்துல நடந்து போவாங்க பாத்தீங்களா, நல்லா இருந்த முருங்கை மரம் முறிஞ்சு அவங்க மேல விழுந்துச்சான். இவங்க சொல்லி வாய் முதலையா அடுத்த நிமிஷமே முறிஞ்சு அதுல விழுந்துட்டான். அப்ப வந்து எல்லாரும் கேக்குறாங்க, என்னடா நல்லா இருந்த முருங்கை மரம் திடீர்னு எப்படி நீங்க வரும்போது மட்டும் முறிஞ்சு விழுவுது? முருங்கை மரம் முறிஞ்சு விழுவுறதுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது முருங்கை மரம் ரொம்ப மெலிதாதான் இருக்கும். ஆனா இவங்க வர்ற நேரத்துல அவ்வளவு நேரம் நல்லா இருந்த மரம் திடீர்னு எப்படி முறிஞ்சு விழுணும்? அப்ப அவங்க சொன்னாங்களா, இல்ல அம்பாளை பத்தி நாங்க பேசிக்கிட்டு வந்தோம், அதனாலதான் அம்பாளை எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம வந்து ஒவ்வொரு இந்த பரிவார தேவதைகள், காளியம்மா, மாரியம்மா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் மாரிமுத்து அம்மன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு பரிவார தேவதை அம்மன் இருக்கும். அதுல வந்து நம்ம போய் கேட்டோம்னா அந்த அம்மனுக்குன்னு அப்படி ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மனை வந்து போட்டோ எடுக்க கூடாது. போட்டோ எடுத்தாக்கா அப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, சொல்றதையும் மீறி இந்த காலத்துல போட்டோ எல்லாம் எடுக்கிறதுல என்ன தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தார். போட்டோ எடுத்த அடுத்த நிமிஷமே அவர் கண்ணு சுத்தமா தெரியாம போயிடுச்சான். அப்ப உடனே அப்புறம் மறுபடியும் திரும்ப போய் அந்த கோயிலே கேக்குறாங்க, இதே மாதிரி நான் தெரியாம எடுத்துட்டேன், இந்த காலத்துல போட்டோ எடுக்கிறது என்ன தப்பா அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப உடனே அங்க இருக்கிற பூசாரி வந்து சொல்றாரு, நீ ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணு, இந்த கோயில்ல வந்து உழவார பணி செய்யி, அது செஞ்ச உடனே உனக்கு சரியாயிடும். அதே போல ஒரு வாரம் வந்து அந்த கோயிலை கூட்டி பெருக்கி நந்தவனத்துல இருந்து பூ பறிச்சு மாலை கட்டி அப்படி பக்தியோட அதுக்கப்புறம் அவர் செஞ்ச பிறகு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு கரெக்டா அவருக்கு கண்ணு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அம்பாளோட அருள் இருக்கிறவங்க, அம்பாளுக்கு பயந்து இருக்கிறவங்க, நல்ல தூய மனதோட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும், இன்னும் சொல்ல போனா பொய்யே சொல்லாம ஒருத்தவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்றது எல்லாமே என்ன செய்யும், அப்படியே பலிக்கும். அந்த மாதிரி ஒரு வாக்கு வன்மைய அம்பாள் தருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் இந்த அம்பாளோட மகிமையை வெளிப்படுத்துற கதைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கேட்கும் போது ஏதோ கதை மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் என்னது அதோட தன்மை, அதோட அந்த கருணை, அம்மா அம்மா வந்து நம்ம மேல வச்சிருக்கிற கருணை நமக்கு புரியும். இப்ப நமக்கே ஒரு பிரச்சனை வருது, அப்ப அந்த பிரச்சனை தீருது பார்த்தீங்களா, அப்ப அந்த பிரச்சனை தீரும் போதுதான் நமக்கே தெரியும், அடடா நமக்கு எவ்வளவு வந்து அம்மா வந்து கருணை செஞ்சிருக்கா, அவ மட்டும் இதை செய்யலைன்னா கண்டிப்பா நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன செய்வோம், உணர்ந்து பார்ப்போம். அப்போ ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் அம்பாள் மேல எப்படி அன்போட பூஜை செஞ்சு அவளை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பா அவ ஒரு துன்பம் தந்தாலும், துன்பம் எப்படி வரும், நம்ம செஞ்ச முற்பிறவில என்னமா செஞ்சோம்னு தெரியாது. அப்ப முற்பிறவில ஏதோ ஒண்ணு செஞ்சிருந்தோம்னா அதை அனுபவிக்கணும் பாத்தீங்களா. அப்ப துன்பம் வந்தா கூட அவ என்ன செய்வா, அதை தீர்க்கறதுக்கான ஒரு வழியையும் அம்பாள் நமக்கு தருவா. அதனால நம்ம வந்து எப்போதுமே இந்த ஆடி மாசம்னு இல்லை, எப்போதுமே நம்ம வந்து என்ன செய்யணும், கோயிலுக்கு போகணும், அம்பாளை வணங்கணும், கருணையோட அவளுக்கு விளக்கு பொருத்தி வைக்கணும், அவளுக்குள்ள மந்திரங்களை சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து என்ன இருக்கும், சகல சௌபாக்கியமா இருக்கும். தீராத நோயின்னா தீர்ந்து போகும், தீராத வழக்குன்னா தீர்ந்து போகும். அது மாதிரி பிரிஞ்சவங்க எல்லாம் சேருவாங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது அதாவது கிரகங்களால தோஷங்கள்லாம் இருந்தாலும் இந்த அம்பாளை நம்ம வணங்கணும்னா
கண்டிப்பா நமக்கு அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அத்துணை பேரும் அம்பாளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாவம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நமः. ரொம்ப நன்றிமா. உங்க உரையினால அம்பாளோட மகிமையை பத்தியும் அவங்களோட அருளை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிம்மா. இடையிலதான் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இதாயிடுச்சு போல இருக்கு. என்ன எதனால அப்படி வந்ததுன்னு தெரியல, பாத்துக்கோங்க. சரியா டவர் இல்லையா? அது ஒண்ணும் என்னம்மா? இல்ல. வேற கண்டினியூட்டி யாருக்கா கரெக்டா டவர் இல்லாம இருந்திருக்குமோ? ஆமாமா, அப்படிதான் இருக்கும். அதான் போல இருக்கு. நான் அதனாலதான் அந்த கண்டினியூட்டி வரணுங்கிறதுக்காக முன்னாடி பேசுனதையும் சேர்த்துதான் பேசியிருக்கேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நன்றிங்கம்மா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். சிவாய நமः. சிவாய நமः.